தேவி பாகவத புராணப்படி கங்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேரும் விஷ்ணுவுடைய மனைவிகளா சொல்லப்படுது. அப்படி இருக்க ஒரு நாள் சரஸ்வதிக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. நாராயணன் என்னை விட கங்கையை தான் அதிகம் நேசிக்கிறாரோன்னு. அந்த சந்தேகத்துல விஷ்ணுவை கடுமையா பேசிடுறாங்க. சரஸ்வதி ஏதோ கோவத்துல இருக்கா, இப்போதைக்கு அங்க இருந்து தகராற பெருசாக்காம அந்த இடத்தை விட்டு விலகிடலாம்னு கிளம்பி போயிடுறாரு விஷ்ணு. அதுல இன்னும் கோவமான சரஸ்வதி கங்கையை எச்சரிச்சா, விஷ்ணுவை விட்டு, அவர் அமைதியா போனதுக்கு காரணமே நீதானு. கங்கை கூட வாக்குவாதம் தொடர இவங்களை சமாதானம் பண்ணலாம்னு அமைதியின் உருவமா இருக்கிற லக்ஷ்மி நடுவுல வந்தாங்க. ஆனா லக்ஷ்மி கங்கை பக்கம் தான் நிக்கிறாங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்ட சரஸ்வதி, நீ ஒரு செடியாவும் நதியாவும் பிறக்கணும்னு லக்ஷ்மிக்கு சாபம் தந்துடுறாங்க. அதை கேட்ட போதும் லக்ஷ்மி அமைதியா இருந்தாலும் கங்கை குதிச்சா, உனக்கு எப்படி லக்ஷ்மிக்கு போய் சாபம் கொடுக்க மனசு வந்துச்சு? நீயும் இந்த பூமியில ஒரு நதியா பிறந்து பாவிகளை சுத்தம் செய், விஷ்ணு பகவான் கிட்ட இருந்தும் பிரிஞ்சிடுவன்னு கங்கை சரஸ்வதிக்கு சாபம் தந்துடுறாங்க. உடனே சரஸ்வதியும் சும்மா இல்லாம உடனுக்குடனா, கபட கங்கையே, நானும் உன்னை சபிக்கிறேன், நீயும் கலியுகம் முடிகிற வர பூமியில ஒரு நதியாவே இருந்து பாவிகளை சுத்தம் செய்யற வேலை தான் உனக்குன்னு அவங்களும் சாபம் தந்துடுறாங்க. திரும்பி வந்து பார்த்த விஷ்ணு, எல்லாம் விதிப்படிதான் நடந்தது, அதையே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி தேவி கிட்ட போய், நீ மட்டும்தான் இந்த சண்டையப்போ அமைதியோட இருந்த, நான் உன்னை ஆசீர்வாதம் பண்றேன், எல்லாரும் உன்னை மதிப்பாங்க, நீ தரமத்வஜனுடைய வீட்டுல துளசியா பிறக்க போற, அவர் உன்னை தன்னுடைய மகளா வேண்டிக்கிட்டு தவம் இருப்பார், அரக்கராஜனோட உனக்கு திருமணம் நடக்கும், அவன் என்னுடைய ஒரு பகுதி அவதாரமானவன், அப்புறம் நீ உன் மானிட உடலை விட்டுட்டு உன் தலைமுடியிலிருந்து துளசி செடியா அவதரிப்ப, மத்த உடல் பகுதியிலிருந்து காண்டகின்ற நதியா பிறப்பன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சரஸ்வதியை நோக்கி, உன்னுடைய ஒரு பகுதி பூமியில நதியா பொங்கி ஓடும், இன்னொரு பகுதி வைகுண்டத்துல நிலைச்சிருக்கும், உன் முழு ரூபத்துல நீ பிரம்மனுடைய மனைவியா நிலைச்சிருப்பன்னு சொல்லிடுறாரு. அடுத்து கங்கை கிட்ட, பாகீரதனுடைய வேண்டுதலுக்கு இணங்க நீ பூமிக்கு போவ, உலகத்துடைய தலைவனான சிவபெருமானுடைய ஜடையில நீ இடம்பெறுவ, மேலும் நீ என்னுடைய ஒரு பகுதி அவதாரமான சாகரனுக்கும் மற்றொரு பகுதி அவதாரமான சாந்தனுக்கும் திருமணம் செய்யப்படுவான்னு சொல்றாரு. இறுதியா விஷ்ணு, இந்த 3 பேர்ல முழுமையா என் மேல நம்பிக்கையும் அமைதியும் கொண்டிருந்த லக்ஷ்மி மட்டும்தான் வைகுண்டத்துல நினைச்சிருப்பா, மற்ற 2 பேரும் கலியுகத்துடைய 5000 ஆண்டுகள் முடிஞ்சதும் மறுபடியும் வைகுண்டத்துக்கு திரும்புவாங்கன்னு சொல்லி முடிச்சிடுறாரு.